இந்த வெள்ளை எல்லாம் நல்லா வறுத்துக்கணும். எள்ளு லைட்டாக டோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டோஸ்ட்டை வந்து நம்ம அந்த மிளகாய் பொடிக்குள்ளே போட்டுக்கணும். நம்ம வந்து 2 cups ஆஃப் மிளகாய் பொடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் மிளகாயில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கோச்சூச்சங் சாஸ்க்கு நம்ம ஸ்டார்ச் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு பேனில் அதில் இந்த ரைஸ் ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கணும். இதை அப்படியே கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை விஸ்கில் தான் கிளறணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் கஞ்சி ரெடி ஆகும். விஸ்கில் நல்லா இது பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க வச்சு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டு களி மாதிரி கிளறக்கூடாது. பாருங்கள், ஸ்டார்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம அப்படியே கரும்பு சக்கரை சாஸில் போடுற பதிலாக ஸ்டார்ச்சில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் நார்மல் ஒயிட் சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கரைஞ்சி கன்சிஸ்டன்சி ரெடி ஆனோடனையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளில் கோச்சூச்சங் சாஸ் ரெடி ஆயிடும். தேவையான அளவு உப்பு கலந்து இந்த ஸ்டார்ச்சை கலந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணி அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லைன்னா பீங்கான் பவுலில் தான் பண்ணணும். பிளாஸ்டிக்கில் பண்ணிடாதீங்க. ஹீட்டாக நம்ம கலக்கிறனால நம்மளுக்கு அது இதாகாது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுட்டு இதை நம்ம 1 டே வந்து அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம். இப்போ நல்லா காரமான கோச்சூச்சங் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பாஸ்தா, நூடுல்ஸ், ஸ்பெகட்டி இதுக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாண்ட்விட்சுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம்.